பிஜேபியில் உள்ள எத்தனை பேர் இப்போ களத்தில் இறங்கி பெருசாக போராடி ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்கிற மாதிரி யாராவது வெளியே வர்றாங்களா பார்த்து பாருங்க. அண்ணாமலைக்கு முன்னாடியும் வந்திருக்க மாட்டாங்க. வந்தால் நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு எதுக்கு வம்புங்கிற மாதிரி. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துன்னா அவங்கவுங்க தான் எதிர்கொள்ளணும். கிடைச்ச ஒரு பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை காக்க தெரியல. இன்னமும் நாங்கள் தனிநபர் துதி பாட மாட்டோம், பாடாதுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எதுக்கு நீங்கள் மோடியை மட்டும் தனிநபர், அவர் தனிநபர் கிடையாதா? லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் சார் ஆதவ அர்ஜுன். இவங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகிகளா சார்? இவங்க என்ன வாவு சிதம்பரமுடைய வாரிசா, இல்லைன்னா இவங்க எல்லாம் காமராஜருடைய வாரிசா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கரூரில் ஒரு 41 பேர் செத்து போனாங்கல்ல, அதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? உங்கள் கட்சிக்காரங்க தானே செத்தாங்க. இப்போ என்ன அதை தோண்டி எடுத்து உடனே அறக்க பறக்க நீதிக்கு நிலை நாட்டிக்கிட்டாரா இவரு? எப்படி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? நான் அதனால தான் சொல்கிறேன், அண்ணாமலைக்கு வேலை இருக்கும். அண்ணாமலை நீங்கள் அவர் கையில் அதிகாரத்தை கொடுக்கணும். அண்ணாமலை என்னைக்கோ அந்த விஜய் வித்யாசிரமம் ஸ்கூலை பற்றி பேசினார்ல, அதுதானே நிற்கிது வீடியோ. அந்த வீடியோ தான் அதுக்கு கவுண்டர் பதிலே கொடுக்குது. அண்ணாமலை கொடுக்கல. என்னைக்கோ அண்ணாமலை கொடுத்த வீடியோ இப்போ இவங்களுடைய இருமொழி கொள்கையினுடைய லட்சணம் இதுதானே நிற்கிதுல முன்னாடி. துணை முதலமைச்சராக இருந்து நல்ல இதெல்லாம் நல்லா பயங்கரமாக பண்ணிட்டாரு சொல்லுங்க. தூங்கி முழிக்கிறதே, நைட்டு குடிச்சிக்கிட்டு காலையில் தூங்கி முழிக்கிறதே 11 மணிக்கு மேலே. பிறகு விளங்குமா இது? இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர், டைரக்டர் மற்றும் அரசியல் விமர்சகர் நம்ம சின்னப்ப கணேசன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். இளையபாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, திமுக கிட்டத்தட்ட அழிஞ்ச நிலைமையாயிடுச்சு, அதிமுகவும் கிட்டத்தட்ட போயிருச்சு. பாஜகவோட நிலைமை என்ன? அண்ணாமலை அவர்கள் புதுப்பிப்பாரா, இல்லை அவரும் புதுக்கட்சி ஆரம்பிக்கிறதாவே நிறைய புரளைகள் போய்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி நடக்கும் சார் அது? எனக்கு புதுக்கட்சி ஆரம்பிக்க போறாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அண்ணாமலை பாஜகவினுடைய தலைவராக இன்றைய சூழ்நிலையில் அவர் வரலன்னு வச்சுருங்கண்ணா, பாஜகவும் அழிஞ்சு போயிடும். ஏற்கனவே அழிஞ்சு போயிட்டு இது இன்னமும் கீழே போயிடும். நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யார் தலைவராக வைக்கலாம் அண்ணாமலை இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் தலைவர்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன், அடுத்து எல் முருகன், இல்லை இவங்க தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் எல் முருகன். 3 பேரும் முன்னாள் தலைவர்களாக இருந்த நபர்கள். வானதி சீனிவாசன் எல்லாம் அறியவர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு முகமாக நீங்கள் அறியப்பட்டது. இப்போவே இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கக்கூடிய ஆள். புதுசாக நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னாலும் இதுக்கு உள்ளால தான் 1-2 பேரை நீங்கள் சொல்லுவீங்க. இவங்கள மாதிரி இன்னும் 1-2 பேரை சொல்லுவாங்க. அவங்களால இளைஞர்களை ஈர்க்க முடியுமா இன்றைய சூழ்நிலையில்? ஒரு பரிதாபமான வேதனையான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய மகன், வயசு எப்படியும் ஒரு 70 வயசு அந்த மாதிரி இருக்கும். டாக்டர் அவர், ஈரோடு அந்த பகுதியை சேர்ந்தவர். அவர் அண்ணாமலையினுடைய வரவுக்கு பிறகு பிஜேபி கூட ரொம்ப நெருக்கம், பிஜேபி பக்கம் ரொம்ப அனுதாபியாகி பிஜேபிக்காக வரக்கூடியவங்ககிட்டலாம் பிரச்சாரம் பண்ணி நிறைய இதெல்லாம் பண்ணி கடைசியில் இப்போ கழிஞ்ச எலெக்ஷனில் கூட ரெட்டையில, அவருக்கு தொகுதி ரெட்டையில தான், ரெட்டையிலைக்கு ஓட்டு போட்டார். இப்போ அவர் தாவாக்க பக்கம் இருக்கார். என்ன செய்ய போறிய? அண்ணாமலைக்காக வந்தார். இப்போ ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் வந்திருக்கு. ஆனால் தேசியவாதி, பழுத்த தேசியவாதி அவர் இப்போ விஜய்க்காக அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய லெவலுக்கு வெளியே இறங்கி பிரச்சாரம் பண்ணுறார். அந்த அளவுக்கு அவருக்கு மனநிலையில் மாற்றம் வர்றதுக்கு காரணம் யார்? அண்ணாமலையை மாற்றாமல் இருந்தீங்கன்னா அவர் அங்கே நின்றுருப்பார். ஒரு அண்ணாமலையை மாற்றிக்கிட்டு அண்ணாமலையோட ஒரு சிறந்த ஒரு ஆளை கொண்டு போய் நீங்கள் நிப்பாட்டினோட அவரால் அதை ஏற்றுக்க முடியும். ஆனால் அவருக்கு நம்பிக்கை இழக்கிறதுக்கு யார் காரணம்? நம்பிக்கை இழந்து போயிட்டார். அதனால் அவர் போனார். 1000 விளக்கில் நேற்றுக்கு கிடைச்ச தகவல், 1000 விளக்கில் ஒரு பிஜேபியினுடைய ஒரு நிர்வாகி அவர் இப்போ தாவாக்காக்கு போகிறார். போயிட்டாரா போகிறாரு தெரியல, போயிருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நான் அந்த வார்டில் போட்டியிட போகிறேன், பிஜேபியில் என்னென்னா வெற்றி பெற முடியாது. அவருக்கு எதிர்பார்ப்பு பிஜேபியில் என்னென்னா வெற்றி பெற முடியாது. அதனால் நான் விஜய் கட்சிக்கு போனோம்னா எனக்கு சீட்டும் கொடுத்துருவாங்க. கொடுத்தாங்கன்னா நான் அந்த பகுதியில் நான் ஈஸியாக வெற்றி பெற முடியும்னு அவர் நம்புகிறார். அண்ணாமலை இருந்தால் அவர் போயிருக்க மாட்டார். சிங்கம் இருந்தால் நம்ம அந்த நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு. பிஜேபியில் உள்ள எத்தனை பேர் இப்போ களத்தில் இறங்கி பெருசாக போராடி ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்கிற மாதிரி யாராவது வெளியே வர்றாங்களா பார்த்து பாருங்கள். அண்ணாமலைக்கு முன்னாடியும் வந்திருக்க மாட்டாங்க. வந்தால் நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு எதுக்கு வம்புங்கிற மாதிரி. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துன்னா அவங்கவுங்க தான் எதிர்கொள்ளணும். மற்றபடி யாரும் கட்சியிலேருந்து எதுவும் பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அதான் அந்த கட்சி அந்த மாதிரி பெருசாக வராமல் போனதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம்.
நம்ம கட்சி நம்ம சித்தாந்தத்துக்கு வேண்டி தானே போராடினா, அப்போ அவனுக்கு நீங்கள் தானே நிற்கணும் களத்தில். அவன் வந்து ஒரு கேஸ் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த கேஸு பின்புலமாக நிற்கணும். இல்லை பெண்கள்லாம் வராமல் இருந்தது காரணம் தான். ஆனால் அண்ணாமலை வந்த உடனே பெண்கள் எல்லாம் களமாக இருந்தாங்க, வெளியே வந்தாங்க, தைரியமாக வந்தாங்க. அதுவும் இளம் பெண்களெல்லாம் வந்தாங்க, படித்தவங்கெல்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் அரசியலை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. இந்த தமிழகத்தை சுத்த தூய்மைப்படுத்த ஒருத்தன் வந்திருக்கான், அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலைன்னு எல்லாரும் நம்பி அவருக்கு பின்னாடி எல்லாரும் அணிவகுக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் அவரை நம்ம பயன்படுத்தாமல் விட்டு விட்டாங்க பாஜகவில். அதனுடைய விளைவு இப்போ இன்னொரு ஆள், ஒரு கிறிஸ்தவர், பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு பேரை சொல்ல வேண்டாம், பிஜேபிக்காக, அண்ணாமலைக்காக, மோடிக்காக பயங்கரமாக ஒரு தேசியவாதி பேசக்கூடிய ஆள். இப்போ அவர் வந்து விஜய்க்காக பேசிகிட்டு இருக்கார் கன்னியாகுமரி மாவட்டம். என்ன செய்ய போகிறீங்க? அவங்க ஊரில் அவ்வளோ பேரையும் பகைச்சிக்கிட்டு, கிறிஸ்தவங்க எல்லாம் பகைச்சிக்கிட்டு பிஜேபி கொடியை தூக்கிட்டு இருந்த ஆள். காவியில் சட்டையை போட்டுட்டு இருந்தார், நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பார். காவி சட்டையை போட்டுட்டு அலைஞ்சவர். இப்போ அவர் விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணுறாரு. ஏன் காரணம் என்ன? அண்ணாமலை இல்லை, இதில் போய் என்னத்தை பண்ணி என்ன ஆக போகுது? அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இழந்து போயிட்டு இருக்காங்க. இதை வந்து சீரியஸாக எடுக்காமல் பாஜக இன்னமும் அதை வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் இன்னும் போகும். இது வந்து இது நான் சொன்னது எதுவுமே கட்டுக்கதை கிடையாது. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்களை அதே ஃபோர்ஸ் அதே ஃபயரில் வந்து அதுக்குள்ள வாய்ப்பை நீங்கள் கொடுக்கணும். அதாவது ஒரு சிலர் வந்து என்ன, இப்போ கூட இந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த இதில் கூட என்ன மாதிரி பேசினதாக ஒரு தகவல் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம வந்து தனிநபர் துதி பாடக்கூடாது, அது பிஜேபியினுடைய இது கிடையாது. என்ன ஈர வெங்காயத்துக்கு மோடியை புகழ் பாடிட்டு இருக்கீங்க? எதுக்கு சார் மோடியை வந்து தூக்கி பிடிச்சி தள்ளுறீங்க? விட்டுருங்க அவரை. தனிநபர் துடித்து பாடக்கூடாது, மோடியெல்லாம் இனிமேல் பேசாதுங்க, திட்டத்தை மட்டும் சொல்லுங்க, சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அடுத்த தடவை ஆட்சியும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, மத்தியிலும் கிடைக்காது. இந்த நாட்டு தலையெழுத்து அது சார். நீங்கள் ஒரு தனிநபரை தான் துதிபாடி ஆகணும். சித்தாந்தத்தை நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அதுக்கு மோடியை வந்து முன்னிலைப்படுத்தணும். மோடியை முன்னிலைப்படுத்தணும் 2016 ஆட்சி பிடிச்சிருக்க முடியாது தெரியுமா? அதுக்கு பிறகு வந்திருக்க முடியாது. இப்பவும் கூட இப்போ நம்ம இப்போ கூட்டணியில் தான் இருக்காங்க, மத்தியில் தனி மெஜாரிட்டி இல்லாமல் கூட போயிட்டு அவ்வளோ தூரம் முன்னிலைப்படுத்தின பொறுமே கிடைக்கல. அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த 11.24% ஓட்டே வந்திருக்காது. எப்படி சார் விஜய் அவர்கள் ஜெயிச்ச பிறகு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல முடியுது? விஜய் ஜெயிச்ச தனிநபர் நான் சொல்றேன். விஜய்ன்ற தனிநபர்னு ஒன்று இல்லை அப்படின்னா விஜய் வந்திருக்காத. இந்த நாட்டு சூழ்நிலை அது. எம்ஜிஆர் தனிநபர் தான். அண்ணாதுரை இருக்கும்போதே எம்ஜிஆர் தான் முன்னிலைப்படுத்தினாங்க. ஏன்னா அவருக்கு தான் மக்கள் ஆதரவு இருந்துச்சு. எம்ஜிஆர் நீங்கள் அண்ணாதுரை இருந்து உச்ச பீக்கில் அவர் கடைசியில் முதலமைச்சரெல்லாம் ஆனார்லாம். அந்த காலகட்டத்தில் இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் பொதுக்கூட்டங்களில் போய் பேசுவாங்க. இல்லை மேடையில் சிறப்பு விருந்தினர் தான் கடைசியில் பேசணும். அதுக்கு பிறகு நன்றி உரை தான். சிறப்பு விருந்தினர் அண்ணாதுரை தான். அவர் பேசி முடிச்ச உடனே நீங்கள் கடை சாத்திட்டு போகணும், நன்றி சொல்லணும். நன்றி சொல்லு கேட்கறது இவனும் இருக்க மாட்டான், எழுப்பி போயிட்டே இருப்பான். போகிற போக்கில் காதில் விழணும்னு சொல்லிட்டு இவர் நன்றி சொல்லிட்டு அப்படி நம்பிக்கையில் நன்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதுதான் எல்லா கூட்டத்திலையும் நடக்கிற சம்பிரதாயம். ஆனால் அந்த அன்றைய சூழ்நிலையில் திமுக பொதுக்கூட்டங்களில் மட்டும் நான் கடைசியில் இவர் அண்ணாதுரை பேசி முடிஞ்ச பிறகு தான் எம்ஜிஆர் 4 வார்த்தை தான் பேசுவார். ஆனால் எம்ஜிஆர் அது பிறகு தான் பேசுவாராம். ஏன்? அவருக்கே தெரியும், அண்ணாதுரைக்கே தெரியும், மக்கள் வர்றது எனக்காக இல்லை உனக்காக. உன்னை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இப்படி தான் அவரே பேசியிருக்காரு. அப்போ அதுக்காக வேண்டி அது எம்ஜிஆருங்கிற ஒரு தனி மனிதனுக்காகத்தானே இவங்க எல்லாத்தையும் மாற்றினாங்க. இல்லைன்னா ஆட்சி பிடிச்சிருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் அதிமுகவை எம்ஜிஆர் ஆரம்பித்தார், முழுக்க அவரை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. யாராவது ஒருத்தங்க அதிமுகன்னு ஒரு கட்சிக்காக வேண்டி ஓட்டு போட்டாங்களா? கிடையவே கிடையாது. தனிநபரை வச்சு தான் ஜெயலலிதா அந்த அம்மாவை வச்சு தான் ஓட்டு போட்டாங்க. கருணாநிதி வச்சு தான் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ அண்ணாமலைக்குன்னு ஒரு இது உருவாகுது. அதை நீங்கள் பயன்படுத்துறதும் பயன்படுத்தாமல் காலில் போட்டு மிதிக்கிறதும் உங்கள் விஷயம். என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். நானே ஒரு விரக்தியில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு நம்பிக்கையை இழந்து போகும்போது நமக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நான் இவ்வளோ வருஷமாக இருந்தேன், ஆனால் இப்படி போகுது. இதில் ஒரு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை காக்க தெரியலை. இன்னமும் நாங்கள் தனிநபர் துதி பாட மாட்டோம், பாடாதுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எதுக்கு நீங்கள் மோடியை மட்டும் தனிநபர், அவர் தனிநபர் கிடையாதா? இல்லை, அது எனக்கு புரியலை. மோடின்னு எல்லா இடமும் சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? தனிநபர் கிடையாது அவர். தேவை சார். இது கூட புரியலை, மண்டைகளாக இருக்கீங்கன்னா இருந்துட்டு போங்க. வேதனையோட சொல்கிறேன், தலைவர்களை தான் சொல்கிறேன், குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை, தலைவர்களை தான் சொல்கிறேன். இன்னமும் நீங்கள் தனிநபரை துதி பாடக்கூடாதுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்குது, இல்லைன்னுலாம் கிடையாது. ஆனால் இந்த சூழலில் நீங்கள் எப்படி அதுவும் விஜய்க்கு எதிர்த்து நிற்க போகிறீங்க? விஜய் எதிர்த்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண போகிறீங்க. மற்றதெல்லாம் ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்குது, திமுக அதிமுக எல்லாம். இந்த விஜயை நீங்கள் எதிர்கொள்ளணும்னா அதுக்கு நிகரான அதை விட பெரிய ஒரு திறமைசாலியை கொண்டு போய் நிப்பாட்டணும். கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் திரு அண்ணாமலை IPS. அவரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்குள்ள வேலையை பார்ப்பீங்களா? அதில் வேற அது இப்போ பாஜகவுன்னு ஒரு சட்டம் இருக்குது.
அதுபடி தான் நம்ம செய்ய முடியும். மோடிக்கு வந்து 70 வயசுக்கு மேலே பாஜகவில் யாரும் அமைச்சராக வேண்டாம்னு சொல்லி சட்டத்தை வச்சுட்டீங்க. அப்படி தானே பாஜக சட்டம் வச்சிருக்கேன். மோடிக்கு ஏன் விதிவிலக்கு கொடுக்குறீங்க? தேவைப்படுது சார் அது. மோடியை விட்டா இன்னைக்கு வந்து வேற இது இல்லை, நம்ம யோகின்னு சொல்லுவோம். ஆனால் எல்லாம் இந்தியா முழுக்க ஏற்றுக்கிற அளவுக்கு அவரை இன்னும் கொண்டு வரல, வந்து சேரலை. மோடியா யோகியா அப்படிங்கிற இடத்துல மோடி தான் மேலே நிற்கிறாரு. மோடியா இல்லைன்னா அமித்ஷாவா பார்க்குற இடத்துல மோடி தான் நிற்கிறாரு. அப்போ பாஜகவினுடைய முகமாக, நம்ம சித்தாந்தத்தினுடைய முகமாக மோடியை நம்ம முன்னிலைப்படுத்தினா தான் சித்தாந்தத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும். அதுக்கு தேவைப்படுறாரு அவர். அந்த முகம் நமக்கு தேவை. அதுக்கு முன்னாடி அத்வானியுடைய முகம் நமக்கு தேவைப்படுச்சு. அவருக்கு காலம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தணும், 2014 வரைக்கும். கடைசியில் அன்னைக்கு வந்து எல்லாரும் அவருக்கு எதிராக நிறைய பேர் நின்னாங்க. அதில் வந்து அதையும் தாண்டி வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் பக்கத்துலேயே நின்னாங்க. ராஜ்நாத் சிங் நின்னாரு, அருண் ஜேட்லி நின்னாரு, சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க நின்னாங்க. இவங்க எல்லாம் இந்த பக்கம் நின்னாங்க. அவருக்கு எதிராகவும் பலர் நின்னாங்க. கடைசியில் இவர் போன பாதை தான் சரின்னு சொல்லி வந்துச்சு. அதுதான் தமிழ்நாட்டிலையும் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கும்பல். அவங்களுக்கெல்லாம் இப்போ புரிஞ்சு போச்சுது. இன்னமும் நாங்கள் வந்து எங்களுக்கு கட்சி வளர்ச்சியெல்லாம் தேவையில்லை. ஒரு சின்ன சம்பவம் சார். ஒரு மூத்த தலைவர், அன்னைக்கு வந்து பாஜக தலைவர் வச்சுடுங்க, அதுக்கு மேலே சொன்னால் வெளிப்படையாக தெரியும், அதனால் வச்சுடுங்க. பாஜகவினுடைய ஒரு தலைவர், மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்னு வச்சுடுங்களேன். ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு நான் போகிறேன். அவர்கிட்ட தப்பு என் மேலே கிடையாது. தப்பு வந்து ஒரு பத்திரிகையின் மேலே உள்ள தப்பு. மோடிக்கு எதிராக அப்பட்டமாக எழுதிட்டு இருக்காங்க, உண்மை இல்லாமல் எழுதிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். அது ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. என்கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா அவர்? உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்டார். நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு வேலை ஒரு 10-50,000 ரூபாய் தாரேன்னு சொன்னாங்க, அதனால் நான் அதை பண்ணேன்னா, என்னுடைய மைண்டில் இருந்தது, என்னுடைய என்ன சிந்தனை ஓட்டம் என்னவா இருந்துச்சு, எப்படி மோடியை பற்றி தப்பாக எழுதலாம், உண்மைக்கு புறம்பான செய்தி எப்படி கட்டமைக்கலாம், கூட்டமே இல்லாத ஒரு இடத்துல வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து கூட்டம் வேற எங்கேயும் உள்ள நிகழ்ச்சியில் உள்ள கியூவில் நின்னதை தூக்கி சொருவி வச்சு எப்படி செய்தி போடுறாங்க, இதெல்லாம் அப்போ வன்மத்தை கக்கிறது இல்லை. ஓனருக்கு முதலாளிக்கு இது தெரியாமல் நடந்துட்டு இருக்குல்ல, இதை முதலாளிக்கு அவனுக்கு கொண்டு போனால் என்ன, கொண்டு போங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். நான் வந்து எனக்கு என்ன தனிப்பட்ட இதில் எனக்கு என்ன 5 விஷயம் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் என்னுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்குது, இது தப்பாக இருக்குது, தவறான இதை கட்டமைக்கிறாங்க. அப்போ அது தப்பு, நீங்கள் இதை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்குறேன். என்ன செய்ய போறீங்க? இதுதான் பாஜகவினுடைய மாநில லெவலில் உள்ள பல நிர்வாகிகளுடைய மனநிலை. இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. அது தப்புன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம பாஜகன்னு எடுத்து பாருங்கள், அந்த இதுக்கு எது நல்லதோ அதை நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்துங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சி போங்க எல்லாரும். நீங்கள் அதனால் வந்து வானதி சீனிவாசன் அவர்களை வந்து கட்சிக்கு எதுவுமே செய்யலை, நயினார் நாகேந்திரன் எதுவுமே செய்யலை, இல்லைனா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபிக்கு ஒன்றுமே செய்யலை. அவங்க அந்த அம்மாலாம் வந்த நேரம் முக்கியம் பாஜகவுக்கு. அதை நம்ம இன்றைக்கும் மதிக்க தான் செய்யணும். அவங்க பாஜகவுக்கு வரும்போது பாஜக இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருந்துச்சு, கொஞ்சம் கோயம்புத்தூரில் கொஞ்சம் இருந்துச்சு, அப்படியே அங்கங்கே தான் இருந்துச்சு. தமிழ்நாடு முழுக்க பாஜகவே இல்லாத நேரத்தில் ஒரு குமரேனந்தனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருடைய காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து இந்த பக்கம் வருது. அவங்களும் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, ஒரு எம்பிபிஎஸ், ஒரு டாக்டர் வேற, ஒரு பிரபலமான ஒரு டாக்டர், கணவரும் டாக்டர், அப்படி 2 பேருமே ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க பாஜக பக்கம் வராங்க. இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அவங்களுக்கு உரிய மரியாதை, அவங்க வந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம், பாஜக வளராத நேரத்தில் வந்தவங்க, அதுக்குரிய மரியாதையை கொடுக்க தான் செய்தாங்க, கொடுக்க தான் செய்தோம், எல்லாருமே கொடுக்க தான் செய்தோம். இப்போ அவங்க அண்ணாமலைன்னு ஒரு பொக்கிஷன் கிடைக்கும் போது அதுக்கு எதிராக அவங்க செயல்படும் போது தான் நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இல்லைன்னா நம்ம எதுக்கு அவங்கள வந்து அவங்களுக்கு எதிராக நம்ம பாருங்க, நான் என்னுடைய இதை படுத்து பாருங்க, நான் யாரையாவது விமர்சனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது முழுக்க முழுக்க இந்த அண்ணாமலைன்னு கிடைச்சது ஏன் கெடுக்குறீங்க, அதுக்கு நல்லது தானே. இப்போ பாருங்க, நானே வேதனைப்படுற பாருங்க. இங்கே ஒருத்தர் வந்து அது அவரெல்லாம் வந்து அந்த பதிவெல்லாம் எனக்கு பதில் சொல்லி எனக்கு அனுப்பி விட்டாரு. அனுப்பி விட்டோன்னு எனக்கே உங்கின்னு சுத்துச்சு. அப்படியே ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய மகன், 80 வயசு 75 வயசுக்கு மேலே 80 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், அவருடைய பதிவு இப்படி இருக்குது. நான் வந்து ரெட்டைலைக்கு தான் ஓட்டு போட்டேன், மறுபடியும் 5 ஆண்டுகள் கழித்து நான் பழையபடியும் அண்ணாமலை வந்த பிறகு நான் பழையபடியும் பாஜக பக்கம் தான் இருப்பேன். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு மாற்றத்தை இது இவ்வளோ வருஷமாக நான் எதிர்பார்த்த மாற்றத்தை யாராலையும் கொண்டு வர முடியாத மாற்றத்தை வந்து ஜோசப் விஜய் கொண்டு வந்திருக்காரு. அதில் தவறுகளே இருந்தாலும் நான் அவரை ஆதரிக்கிறேன்னு சொல்கிறார். என்ன பதில் சொல்லுவீங்க அவருக்கு? இந்த இடத்துல அண்ணாமலைன்னு ஒரு மனிதனை முன்னிலைப்படுத்தி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இந்த மாதிரி அந்த பக்கம் போயிருக்கவே மாட்டார். ஜோசப் விஜய் முதலமைச்சரே ஆயிருக்க மாட்டார். ஆக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தமிழகம் மாறி போயிருக்கும். இன்னொரு சின்ன விஷயத்தையும் சொல்கிறேன். கடைசியில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கடந்து கடைசியில் ஒரு வாரம் விக்ரஸாக அண்ணாமலை களம் இறங்கி வேலை செய்து இதெல்லாம் பண்ணின பிறகு தான் அதிமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு 47 எம்எல்ஏ கிடைச்சாங்க. பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏ கிடைச்சா கூட அதிமுகவுக்கு இவ்வளோ கிடைச்சாங்க. இன்னொன்று ஓட்டு வங்கி இந்த கூட்டணிக்கு பல தொகுதிகளில் கொஞ்சம் மேலே இன்க்ரீஸ் ஆகிருந்து. அது நடக்காமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்க. அநேகமாக ஒரு 4-5 இல்லைன்னா 8-10 இடத்துல வந்து விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருந்திருக்கும். இல்லை ஒரு 25 சீட்டு கீழே போயிருந்தா என்ன நடந்திருக்கும் பாருங்கள். திமுக மேலே போயிருக்கும்.
அவங்க ஆட்சி தான் இப்போ நடந்துட்டு இருந்தது. யோசிக்கணும்ல, இதெல்லாம் வந்து கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குது இதெல்லாம் பார்க்கணும்ல. அதை கொஞ்சம் யோசிக்கணும். இவங்க யோசித்து அதை வந்து கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி இல்ல என்னன்னு சார், இப்போ பார்த்து. ஒருவேளை விஜய் அவர்கள் நல்லா ஆட்சி செய்யறாரு அப்படிங்கும்போது அண்ணாமலையால வந்து மட்டும் என்ன சார் மாத்திர முடியும்? இல்லை, விஜய் வந்து நல்லா ஆட்சி பண்ணால் சந்தோஷம் தான் சார். அண்ணாமலை வந்து பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய முயற்சி, அவர் எடுத்தது என்ன எடுக்க போகிறது எல்லாமே வரும், அதில் தப்பு கிடையாது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விஜயனுடைய ஆட்சி வந்து திராவிடியா மாடல் 2.0 வருது. அது அப்படி தான் வருது. இந்த பிராமணருக்கு இவங்கெல்லாம் நிதி பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்கிறது ஓகே. ஆனால் பின்னாடி என்ன இல்லாமோ நீங்கள் பாருங்கள், நிதியமைச்சர் யார், முதலமைச்சர் யார், ஜோசப் விஜய் என்ற கிறிஸ்தவர், சபாநாயகர் யார், ஜேசிடி பிரபாகர், அவர் ஒரு பிரசங்கி, மத பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா, மத மாற்ற கும்பல், மத மாற்றத்தை நேரடியாகவே பண்ணனே அவர் வாய்மொழியே கொடுத்துட்டு அவரை கொண்டு போய் நீங்கள் சபாநாயகராக வச்சுட்டீங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அடுத்து வந்து வரக்கூடியது நிதியமைச்சர், அதை யாரை கொண்டு வச்சிருக்கீங்க? மரியா வில்சன். அவர் யாரு? ஜேபிஆருக்கு மகனா மருமகன் நினைக்கிறேன், அவரை கொண்டு வச்சிருக்கீங்க. இவர் யாரு? எல்லாமே மதமாற்ற கும்பல். எதிர்கட்சி தலைவர் யாரு? பிரவுடு கிறிஸ்டின் இவரு உதயநிதி ஸ்டாலின். அப்போ எல்லாமே கிறிஸ்தவ மயமா ஆக்கி வச்சுட்டீங்க. ஒரே ஒரு செங்கோட்டையிலிருந்து அவரையும் கலத்தி விட்டுட்டீங்க. அது கூட இருக்குதுக்கு உங்களுக்கு. ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவர் ஒரு இதை பண்ணியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த இடத்துல 2 பிராமணர்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாரு. அதை நீங்கள் மதிச்சு தான் ஆகணும். போட்டியிடுறதுக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கும் அவர் வந்து இடம் கொடுத்தார்ல. அந்த இடத்துல நீங்கள் வந்து அவரை எப்படி குறை சொல்லுவீங்க? இடம் கொடுத்தனால எம்எல்ஏ ஆனாங்கன்னு, என்ன எம்எல்ஏ ஆனனால இது அவருடைய அரசியல் அவர் பண்றாரு. அதான் சார், இந்த மாதிரி குறையே இல்லாம பண்ணும்போது இப்போ அண்ணாமலை குறை இல்லாம எங்க பண்ண போறாங்கன்னு நான் கேட்கிறேன். லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் சார் ஆதவ அர்ஜுன். இவங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகிகளா சார்? இவங்க எல்லாம் இவங்க என்ன வாவு சிதம்பரமுடைய வாரிசா, இல்லைன்னா இவர் வந்து இவங்க எல்லாம் வந்து காமராஜருடைய வாரிசா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது கொள்ளை கூட்டத்திலிருந்து வந்தது. அதுகிட்ட எப்படி நீங்க நேர்மையை எதிர்பார்ப்பீங்க? எப்படி எதிர்பார்ப்பீங்க நீங்க அவங்கள? நிதியமைச்சர் யாரு? 1400 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லி மோசடின்னு சொல்லி அதுக்கு ரைடெல்லாம் பண்ணி அதில் விஜயும் சேர்ந்து லிங்க் ஆனாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வரலாறை கொஞ்சம் திருப்பி பாருங்க. அதுக்குள்ள இதெல்லாம் புதையலே இருக்கு. நேர்மைக்கு இந்த கும்பலுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்கள தான் கொண்டு போய் முக்கியமான போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறீங்க. அப்போ பின்புலத்தில் யாரோ இருந்து இயக்குறாங்கல்ல. இந்த லயோலா காலேஜ் பாருங்க, ஜேசிடி பிரபாகர் லயோலா காலேஜ் தயாரிப்பு, இவர் ஜோசப் விஜய் லயோலா காலேஜ் ப்ராடக்ட்டு. அங்கே ஒன்றும் படித்து முன்னேறல, அது வேற கதை. ஆனால் அங்கே தயாரிப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் இவர் உதயநிதி ஸ்டாலின் காலேஜுக்கு போவேன், கட்டடிச்சிட்டு இப்போ கல்யாணம் மதில் சாடி குதிச்சு வந்துடும் பெருமையை பேசினாலே, இது லயோலா காலேஜ் ப்ராடக்ட். என்ன நடக்கும் அங்கே? எங்களால் தான் நீங்கள் ஆட்சி நடத்துங்கன்னு அவரே உதயநிதி ஸ்டாலின் முக ஸ்டாலின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களால் தான், நாங்கள் போட்ட பிச்சையில் தான் உங்கள் ஆட்சியே நடக்குது. ரைட்டு, உண்மை தானே? ராமேஸ்வரம் ராமநாத சாமி கோயிலில் வந்து 3,90,00,000 நினைக்கிறேன், 4 கோடியே வச்சுடுங்க அளவுக்கு மோசடி நடக்குது. மோசடி நடந்து போச்சு. அது வந்து அந்த இதை வந்து அங்கே உள்ள அதிகாரி கண்டுபிடிச்சி, இஓவா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சி அறநிலையத்துறையிலேருந்து அவர் கொஞ்சம் நேர்மையாக அந்த கடவுளுக்கு பயந்து நடவடிக்கை எடுத்துட்டாரு. நடவடிக்கை எடுத்த உடனே இவங்க அதை தூக்கி இழுத்து மூட வச்சுட்டாங்களே. இப்போ வந்த செய்தி இது. அதில் மாட்டுறது யார் மாட்டுவா? திமுக காரன் தானே மாட்டுவான். அவன் தானே உப்பை தின்று வச்சிருக்கான். அந்த மோசடியில் ஈடுபட்டது திமுக ஆட்சியில் தானே. அப்போ அவன் தானே மாட்டுவான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் பாட்டுக்கு அதை ஓகே பண்ணி விட வேண்டியது தானே. ஏன் அதை ஓகே பண்ண மாட்டேங்கிறாரு ஜோசப் விஜய்? காப்பாத்தான்னு துடிக்கிறாருல. செந்தில் பாலாஜி கேஸை வந்து பழையபடி அப்ரூவல் கேட்டிருக்காங்க, இன்னும் அனுமதி கொடுக்கலையே. ஏன் கொடுக்கல? தமிழக அரசு அனுமதி கொடுங்க, நாங்கள் பழையபடி விசாரணை நடத்த போகிறோன்னு கேட்குறாங்க. நீங்கள் உடனே அனுமதி கொடுத்துட்டு போகலாமே. உங்களுக்கு கையில் என்ன பிரச்சனை வரப்போகுது? செந்தில் பாலாஜிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது திமுக தானே. இன்னொன்று, அவர் தப்பு பண்ணது அதிமுக காலத்தில், ஆட்சி காலத்தில். இப்போ இருக்குது தான் திமுகவில். ஆனால் அது நடந்தது அதிமுக ஆட்சி காலத்தில். அதாவது வேலைக்கு பணம் வாங்கின கேஸு. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அந்த வேலைக்கு பஸ் கண்டக்டர், டிரைவரு, இப்போ டெக்னீஷியன் இவங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசை வாங்கினது உண்மை. அதை கோர்ட்லேயே ஒத்துக்கிட்டாரு. நான் அவங்களுக்கெல்லாம் காசை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டார். அப்போ வாங்கினது உண்மை தானே? வாங்கினது உண்மை தானே. அப்போ நீ வாங்கினது தப்புங்கிறதுன்னு தண்டனை அதுக்கு. அப்போ அந்த கேஸில் நீ விசாரணை நடத்தி இன்னுமே அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அதே மாதிரி கே நிர்மல் எஃப்ஐஆர் போட சொல்லி சொன்னாங்க. இன்னுமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போ அண்ணாமலைக்கு வேலை இருக்கா இல்லையா? இருக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன். இவங்க வந்து உண்மையிலே அண்ணாமலையை விட சிறப்பான ஆட்சியை இவங்க கொடுத்தாங்கன்னா நம்மளே சல்யூட் அடிச்சுட்டு போக தான் செய்யணும். நம்ம ஆட்சி தான் சார் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். திருப்பங்குன்றத்தில் வந்து தீப மேத்தட்டு அது கோர்ட்டு உத்தரவுன்னு சொல்லிட்டு போன தீபாவளிக்கு வாழ்த்து கூட சொல்லலை ஜோசப் விஜய், தெரியுமா உங்களுக்கு? ஆனால் கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொன்னார். ஏங்க, தீபாவளிக்கும் கிறிஸ்மஸுக்கும் எவ்வளோ நாள் இடைவெளி? 1 month இருக்குல்ல. சரி, நீங்கள் இந்த கரூரில் வந்து ஒரு 41 பேர் செத்து போனாங்கல்ல, அதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? உங்கள் கட்சிக்காரங்க தானே செத்தாங்க.
இப்போ என்ன அதை தோண்டி எடுத்து உடனே அறக்க பறக்க நீதிக்கு நிலை நாட்டி விட்டாரா இவரு? எப்படி நீங்க எதிர்பார்ப்பீங்க? நான் அதனால தான் சொல்றேன், அண்ணாமலைக்கு வேலை இருக்கு. அண்ணாமலை வந்து நீங்க அவரு கையில அதிகாரத்தை கொடுக்கணும். நாங்க வந்து கட்சின்னு 3 வருஷம் கழிச்சு அவர் கடந்து மெனக்கெட்டு இன்னும் ஒரு இதெல்லாம் பண்ணி எடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சு நீங்க வந்து ஒரு அரைநிலை ஏத்தி இன்னொன்னு அவருக்கு முக்கியமா அவர் கரெக்டா தாங்க கிடைச்சாரு. இனிமே வரக்கூடிய காலம் இளைஞர்களின் காலம். பாதி பேராவது இளைஞர்களை வேட்பாளரா நிறுத்தணும். பொறுப்பாளர்களாகவும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதியவர்களுக்கும் அதாவது அனுபவசாலிகளுக்கும் கொடுக்கணும், மூத்த தலைவர்களுக்கும் கொடுக்கணும். இளைஞர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத அவர் சொன்னார். கரெக்டாக தானே அவர் முடிவெடுத்தாரு. அதில் என்ன தப்பு? விஜய் அதை வச்சு தானே இப்போ ப்ளே பண்ணி அவர் என்னெல்லாம் பேசி செய்துட்டு இருந்தாரோ அதை தான் இவர் கொண்டு வர்றாரு. நீங்கள் ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்து பாருங்க. இருமொழி கொள்கைன்னு நாங்கள் இவங்க அதுக்கு கவுண்டர் யார் கொடுத்தா? பிஜேபி தரப்புல இருந்து யாருமே கொடுக்கல. அண்ணாமலை என்னைக்கோ அந்த விஜய் வித்யாசிரமம் ஸ்கூலை பத்தி பேசினார்ல, அதுதானே வந்து நிக்குது வீடியோ. அந்த வீடியோ தான் அதுக்கு கவுண்டர் பதிலே கொடுக்குது. அண்ணாமலை கொடுக்கல. என்னைக்கோ அண்ணாமலை கொடுத்த வீடியோ வந்து இப்போ வந்து இவங்களுடைய இருமொழி கொள்கையினுடைய லட்சணம் இதுதானே வந்து நிக்குதுல்ல முன்னாடி. இதில் தான் அண்ணாமலை நிற்கிறான்னு நான் சொன்னேன். அதனால தான் சொல்லேன். மற்றபடி உண்மையை சொல்ல போனால் நான் வந்து இந்த மோடியின் தமிழகம்ங்கிற புத்தகத்தை கடைசியாக வந்து கமலாலயத்தில் வச்சு தான் வெளியிட்டோம். அது 2022 அன்னைக்கு தான் நான் கடைசியாக அவரை நேரில் நான் பார்த்தேன். அவருக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? ஒரு நாள் கூட நான் அவருக்கு ஃபோன் அடித்து பேசினதே கிடையாது. என் நம்பரே அவருக்கு தெரியாது. போதுமா? என் நம்பரே அவருக்கு தெரியாது. நான் ஒரு சாதாரண ஒரு ஆளாக என்னுடைய ஆதங்கத்தை நான் பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். நான் விமர்சனம் பண்ண எந்த நபர்களுமே எந்த சூழ்நிலையும் நான் விமர்சனமே பண்ணியிருக்க மாட்டேன். எந்த இடத்துலையும் நான் பண்ணியிருக்க மாட்டேன். அதை நான் பண்ண மாட்டேன். அப்படி போயிடுவேன். பல பேர் எனக்கு நேரடியாக இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் 2 பாட்டு எழுதினவங்க. மோடியின் வெற்றியின் கீதம்னு ஒரு பாட்டு 2014 போட்டோம் ஆடியோ சைடி. அதில் 2 பாட்டு எழுதுன இவங்க. அவங்க வீட்டில் போய் உட்காந்து அவங்க சொல்ல எழுதினாலும் நான் அவங்கள பற்றி நான் இதுக்கு வந்து குறை சொல்லணும்? அதுக்கு தேவைப்படலை. ஆனால் அவங்க 2 மாநில கவர்னராக இருந்த பிறகு ஒரு நாள் கூட நான் அவங்கள போய் பார்த்ததும் கிடையாது. அவங்க வந்து பாஜக தலைவராக இருந்தவர் நான் அவங்கள போய் ஒரு நாள் கூட எட்டி பார்த்ததும் கிடையாது. நான் அப்படி போகிற ஆளும் கிடையாது. எல்முருகன் 5 வருஷம் இருந்தேன். இந்த 5 வருஷமோ அதுக்கு மேலே தான் இருந்தார்னு நினைக்கிறேன் பாஜக தலைவராக. ஒரு நாள் கூட அவரை போய் நான் பார்த்ததே கிடையாது. இப்போ இந்த படம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட நான் பார்க்கல. நம்மளை சார்ந்த 1-2 பேர் அவரை அப்ரோச் பண்ணாங்க. அதில் என்ன கசப்பான அனுபவமாக போச்சுது. அவரை போய் நான் போக மாட்டேன். பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி மாவட்டம், அவர் வந்து பாஜக மாவட்ட தலைவராக இருந்தபோது நான் அங்கே அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய பிஜேபி செயலாளர் 96க்கு முன்னாடி 96 வரைக்கும். அது வரை நான் வெளியே வந்துட்டேன். அவர் தான் வந்து மாவட்ட தலைவர், பொதுச் செயலாளர் கருப்புக்கோட்டு வேலாயுதம் பாஜகவினுடைய முதல் எம்எல்ஏ காலம் சென்ற வேலாயுதம். அவர் தான் வந்து பாஜகவினுடைய பொதுச் செயலாளர், கன்னியாகுமரி மாவட்ட பொதுச் செயலாளர். அதுக்கு முன்னாடி அவர் அமைப்பாளர் பாஜகவில். இவங்க கூட தான் இருந்து வளர்ந்து வந்துட்டு இருந்தேன் நான். அவர் பொன்னாரே மத்திய அமைச்சர் ஆன பிறகு நான் 1-2 சந்தர்ப்பத்தில் தான் சும்மா போய் பார்த்துட்டு வந்திருப்பேன். எனக்கு நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையும் கேட்டதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. போக மாட்டேன். எனக்கு அது தேவையும் படலை. அது என்னுடைய சுயநலத்துக்காக என்னுடைய தனிப்பணித இதுக்காகலாம் நான் போய் நின்னதே கிடையாது. அதே மாதிரி வானதி அவங்க வீட்டில் போய் நான் சாப்பிட்ருக்கேன், எல்லாம் அவங்க காப்பியெல்லாம் தந்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு பாயிண்டில் தான் நமக்கு வந்து அவங்கள பற்றி விமர்சனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இல்லைன்னா நான் எதுக்கு அவங்கள பற்றி பேச போகிறேன்? தேவைப்படாது எனக்கு. நயனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் நான் அவரை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, சந்திச்சதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது, ஃபோன்லேயும் பேசுனது கிடையாது, அவருக்கு பையனையும் நான் பார்த்தது கிடையாது. அவருக்கு மேலே ஒரு நல்ல மரியாதை உண்டு. அவருக்கு மேலே எனக்கு எந்த இடத்துல அவர் ஒன்றும் அண்ணாமலைக்கு எதிரெல்லாம் ஒன்றும் பேசலை. அவருக்கு மேலே எந்த இடத்துல எனக்கு ஒரு கருத்து முரண்பாடு அப்படின்னா, அவர் வந்து மாநில தலைவராக அவரை ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி அவரை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அவர் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அவர் மாநில தலைவர் ஆகிட்டார். இப்போ நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. பாஜகவுக்கு இவ்வளோ எம்எல்ஏ அப்படிங்கிறது, இவ்வளோ தொகுதிகள் வேணுங்கிற இடத்துல டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல பாஜகவினுடைய முக்கியமான ஆளாக நீங்கள் இருக்கீங்க. முக்கியமான ஆளாக நீங்கள் தான் மேலே இருக்கீங்க. அமைப்பு பொதுச் செயலாளர் இல்லை. அப்போ முழு அதிகாரமும் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல கோட்டை விட்டுட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னுடையது. அடுத்து 2வது தொகுதி, நல்ல தொகுதியெல்லாம் வாங்குறதுல நீங்கள் தான் சண்டை போட்டுருக்கணும். இல்லைன்னா போக ஏன்னா பதவி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு கோபிச்சுட்டு வந்திருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க. அது வந்து தப்பு. அதில் நீங்கள் செய்திருக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்யலை. அது வேற, நீங்கள் ஒரு டயலாக் வேற சொல்லிவிட்டீங்க முதல்ல. அது எடுப்புலே எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம். இதெல்லாம் சொல்லும்போது இது கிரவுண்ட் லெவலில் வந்து உங்களுக்கு மேலே பயங்கரமான கோபத்தை உருவாகிடுச்சு. அதனால நம்ம இன்னமும் அவரை பற்றி நம்ம வேற எதுவும் பேசலை. உங்களுக்கு அவங்க துணை போயிட்டாருங்கிற பாயிண்ட்ல தான் நம்ம, மற்றபடி ஒன்றும் கிடையாது. சித்தாந்தத்தை நீங்கள் இப்பவும் சொல்கிறேன், நீங்களே இருங்க, நான் உள்ளெல்லாம் வரப்போகிறது இல்லை, எனக்கு அது வேலை இல்லை, நீங்களே பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ஒருத்தர் கிடைச்சிருக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்துவோம். இல்லை இன்னொரு ஆளை இவரை விட பெரிய ஆளாக கொண்டு வாங்க. இன்னொரு ஆளை கொண்டு போய் அடையாளப்படுத்துங்க. நீங்கள் கொண்டு வந்து அதை அண்ணாமலை விட பெரிய ஆள், அவர் வந்து சிங்கம் அப்படின்னா இது வந்து புயல் அப்படின்னு சொல்லி காணிங்க.
புயல்னா சுனாமின்னு காணிங்க. அண்ணாமலை புயலா வந்தாருன்னா நீங்க சுனாமின்னு ஒரு ஆளை கொண்டு காணிச்சு கட்சியை வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில விஜய்க்கு எதிராக நின்று நீங்க கட்சியை கட்டமைச்சு தூக்கி நிப்பாட்டுறது கொண்டு அப்பவும் நீங்க தனிநபர் தான் துதி பாதி ஆகணும். அப்பவும் எந்த நபரை கொண்டு வரீங்களோ அந்த நபரை நம்ம எல்லாம் சேர்ந்து துதி பாடினா மட்டும்தான் இங்க மக்கள்கிட்ட போய் வியாபாரம் பண்ண முடியும். இது வந்து அரசியல்ல நீங்க வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும். இப்போதைக்கு அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய ஆளா இருக்காரு, தெரிஞ்சவர், அறிமுகம் ஆயிட்டாரு, ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகி போய் நிற்கிறாரு. அவரை நீங்க பண்ணது ஈஸியான ஒரு அரசியலா இருக்கும். தனி கட்சின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது அவர் பண்ண போறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவர் அப்படி ஒரு வேளை தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா அது பிறகு அதை பத்தி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அவர் பாஜக அவரை ஒருவேளை வெளியே விட்டாங்கன்னா கூட அது பாஜகவுக்கு இழப்பு தான். பாஜக அதோட ஏற்கனவே 3% கொண்டு போயிட்டீங்க. அது பிறகு இன்னும் கீழே தானே போகும் அது. இப்போ ஆனால் தமிழக களம் சிறப்பாக இருக்கு. அதிமுக ரெண்டா உடஞ்சி போய் நிற்கிது. ஏற்கனவே அதிமுகவில் கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை. விஜய் அவருக்கு கட்சிக்கு அவர் தான், அவர் முகம், அவர் வந்துட்டார். திமுகவுக்கே கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. நீங்கள் நம்பினாலும் சரி நம்படாலும் கருணாநிதிக்கு மகங்கிறத தவிர வேற எதுவும் மு.க. ஸ்டாலின் கிடையாது. மு.க. ஸ்டாலினுக்கு மகன்கிறத தவிர உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் அவர் துணை முதலமைச்சராக இருந்து நல்ல இதெல்லாம் நல்லா பயங்கரமாக பண்ணிட்டார். சொல்லுங்க, தூங்கி முழிக்கிறதே நைட்டு குடிச்சிக்கிட்டு காலையில் தூங்கி முழிக்கிறதே 11 மணிக்கு மேலே வேறு விளங்குமா இது? அதானே நீங்கள் ஏதாவது அவருக்கு சுயமாக இந்த விஷயங்கள்லாம் அவர் தான் செயல்பட்டதில் எல்லாம் சக்ஸஸ் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு பேர் வாங்குற மாதிரி ஒரு இதை பண்ணார். சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லி கெட்ட பேர் வாங்கினார். திமுகவை காலி பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமானது. இப்பவும் அதை தான் தூக்கிட்டு அலையிறாங்க. அது சந்தோஷம். இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அண்ணாமலைன்னு தனியாக எடுத்து பாருங்க. நீங்கள் அண்ணாமலை இந்த பக்கம் வச்சுட்டு இவருடைய கல்வி தகுதியை அப்படியே கம்பேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவரை சுட்டி காணிங்க இவருக்கு நிகராக, அங்கேயும் இல்லை. ஒழுக்கத்தில் இவருக்கு நிகராக நீங்கள் காணிங்க. விஜயை காணிங்க, அங்கேயே ஃபெயில். திருசா கூட்டிகிட்டு இன்னும் அலைஞ்சிட்டு இருக்கு, அங்கேயே ஃபெயில் ஆகி போச்சு. உதயநிதி காணிங்க, அங்கேயும் அவுட்டு. இவங்க தான் இப்போ இளைஞர்களாக இருக்காங்க. சரி, இவருடைய 10 வருஷம் 9.5 வருஷம் 10 வருஷம் வந்து அதிகாரியாக இருந்து நிரூபிச்சிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நேர்மையான ஆளுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதில் யாராவது ஒரு ஆளை காணிங்க. ஒழுங்காக வாங்கின காருக்கு வரி கட்டாத ஆள் தான் நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஒழுங்காக வந்து இப்போ ஒரு ஜனநாயகன் படத்தினுடைய சம்பளம் என்னங்கிறத வெளியே சொல்லுங்க. முதல் படத்துல இருந்து இது வரைக்கும் உள்ள நான் வாங்கின படத்தினுடைய நடித்த படங்கள்லாம் நான் சம்பாதிச்சது இவ்வளவு, கவர்மெண்ட்டுக்கு நான் இவ்வளோ வரி கட்டியிருக்கேங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லுங்களாம் பார்ப்போம். அதில் பிளாக்காக எவ்வளோ பிளாக் பணமே நான் வாங்கலை, எல்லாமே நான் ஒயிட்டாக தான் வாங்கினேன் சொல்லுங்க. ஜனநாயகனுக்காவது வாங்கினேன்னு சொல்லுங்களா? இவ்வளவு தான் இவருடைய நேர்மைத்தன்மை. அப்படியே நீங்கள் உதயநிதியை எடுத்து பாருங்க, எங்கேயுமே இருக்காது. அப்போது நீங்கள் எதை எடுத்தாலும், இல்லைன்னா அவருடைய ஐக்யூ லெவலில் எடுத்துடுங்க, இல்லைன்னா அந்த ஆடியன்ஸை ஈர்க்கிற அளவுக்கு சொல்லுடைய புள்ளி வரத்தை அண்ணாமலையை நம்பி காமராஜர் காலத்தில் காமராஜரை பார்த்தாங்கல்ல, இப்போ 90 வயசு 95 வயசில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அண்ணாமலையை நம்புறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆருக்கு தீவிர விசுவாசியாக இருந்தாங்கல்ல, அவங்க அண்ணாமலைக்கு ரசிகர் ஆகிட்டு இருக்காங்க. திமுக காரன்லாம் அண்ணாமலைக்கு ரசிகர் ஆகிட்டு இருக்காங்க. அது தெரியுமா? கம்யூனிஸ்டுக்காரன் ஒருத்தர் எனக்கு மாவட்ட செயலாளர், அவருக்கு எந்த மாவட்டம்னு வேண்டாம், அவரு ஃபோன் பண்ணி பேசுகிறார். அதே மாதிரி நீங்கள் எந்த பக்கம் எடுத்தாலும் அண்ணாமலைக்குன்னு ஒரு ஆதரவு இருக்க தான் செய்யும். எல்லா பக்கமும், அதாவது இதெல்லாம் தாண்டி கட்சி அமைப்பு இது சித்தாந்தம் இதெல்லாம் தாண்டி அண்ணாமலைக்கு மேலே ஒரு நல்ல மனுஷன், திறமையான ஆள், அவர் கையில் தமிழ்நாடு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நம்புகிறாங்க. அதை ஏன் பாஜகவினுடைய தலைவர்களுக்கு மட்டும் அந்த மூளையில் ஏன் அதை வந்து பதிய மாட்டேங்குது? ஆராய்ச்சி பண்ணுறோம், ஆலோசனை பண்ணோன்னு இருக்காங்க. தப்பாக சொல்லலை, அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்த மாதிரி தான் நான் கூட கேள்விப்பட்டேன். அவரை தான் வச்சா தான் எனக்கு சரியாக இருக்குங்கிறது தான் இந்த மூத்த தலைவர்களெல்லாம் தமிழ்நாடு அளவில் உள்ள நிர்வாகிகளெல்லாம் அந்த மாதிரி தான் ஒரு இதாக எடுத்ததாக சொன்னாங்க. அப்படி ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க எனக்கு, அப்படி ஒரு தகவல். அதனால் அது தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் அவரை கண்டிப்பாக அவங்களும் வந்து இவரை தான் அண்ணாமலை தான், ஏன் வேறு வழியும் இல்லை இப்போதைக்கு. அதனால் கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். வந்தாங்கன்னா நல்லது, இல்லைன்னா நம்ம தொண்டைகளையே கத்திட்டு கிடக்கிறத விட்டுட்டு அடுத்த படம் பண்ணக்கூடிய வேலையை கொஞ்சம் வேகமாக ஆரம்பிப்பேன். அதுதான் ஏன்னா புரோஜனம் இருக்குல்லம்ல சார். நீங்கள் வந்து தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரணும். நான் முதலிருந்தே திருப்பி சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா, ஆட்சி மாற்றம் இல்லை, தேவையில்லை. திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக, அப்படிப்பட்ட ஆட்சி மாற்றத்தினால எந்த நன்மையும் கிடையாது. இப்பவும் கூட பாருங்கள், விஜய் வந்து நான் சொன்னோம்ல திராவிடியா மாடல் 2.0, ஏன் சொன்னேன்? நீட்டு எதிர்ப்பு. ஒன்றிய அரசு இருக்குதா? நவோதய பள்ளிகளை அனுமதிக்க மாட்டோம், புதிய கல்விக் கொள்கையை அனுமதிக்க மாட்டோம், மும்மொழி கல்வி திட்டம் வராது. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கவும் தமிழ் இங்கிலீஷ் தவிர வேற எதுவும் படிக்கக்கூடாது. ஆனால் உருது படிக்கலாம். அரசாங்க பள்ளிக்கூடத்திலே அரசாங்க செலவுலேயே அரசாங்க பள்ளிக்கூடமே உருது பள்ளிக்கூடம்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அது மும்மொழி கொள்கையில் வராதான், இருமொழி கொள்கையில் தான் வருமா? அது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. கருணாநிதி காலத்து கான்செப்ட் இது. இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடம் எல்லாத்துலேயும் நீங்கள் இங்கிலீஷ் உருது இங்கிலீஷ் இந்தியெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களாம். ஆனால் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் மட்டும் ஹிந்தி படிக்கக்கூடாது. அது என்ன கான்செப்ட் எதுன்னு தெரியல. இவங்க நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடத்தையும் பாருங்கள், அரசு உதவி பெறும், அது இதில் கிடையாது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிகள் சார்பில் நடத்த எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே ஹிந்தி இருக்குது.
சார் செந்தாமரை மு.க. ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்ஷைன் பள்ளிக்கூடத்திலேயே நீங்கள் வந்து ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆனால் வந்து நாங்கள் நவோதயா பள்ளிகளை கொண்டு வர விட மாட்டோம். ஏன்னா அதில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க. அவன் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உண்டு உறைவிட பள்ளி ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று. இந்தியா முழுக்க எல்லா மாவட்டத்துலையும் இருக்குது, எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது. தமிழகத்தை தவிர கேரளாவில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் படிக்கக்கூடாது. பாருங்கள், 75% மாணவிகள் வந்து கிராமப்புற மாணவிகளுக்கு இடம் கொடுக்குறாங்க. நகர்ப்புறவங்களுக்கு 25 தான் 25% தான் கொடுக்குறாங்க. மாணவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த பட்டியலின மாணவிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஃபீஸ் எல்லாம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சமாகவே 2000 ரூபாய் தான் உண்டு வருஷத்துக்கு. அங்கே கொண்டு போய் பிள்ளையை சேர்த்துட்டிங்கன்னா போதும். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுகளில் இருந்து, எழுது பொருளில் இருந்து, அவங்க பயன்படுத்துகிற பேக்கில் இருந்து ஆரம்பித்து, அவங்க துணிகளில் இருந்து எல்லாமே, அவங்க பேஸ்ட்லேருந்து ப்ரெஸ்ஸு வரைக்கும் அந்த மத்திய அரசு கொடுத்துருது. வெறும் 28 ஏக்கர் இடம் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். கவர்மெண்ட் தமிழக அரசு ஒரு மாவட்டத்தில் 28 ஏக்கர் நிலத்தை மட்டும் ஒதுக்கி கொடுத்துட்டிங்கன்னா போதும். மற்றதெல்லாம் அவங்க பில்டிங் கட்டுறதுலேருந்து, டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்லேருந்து எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. அதில் படித்தவங்க தான் அதிகமாக வந்து ஐஏஎஸ் ஆகிறாங்க, வந்துட்டு இருக்காங்க. நீட்டில் அந்த ஸ்கூலில் படித்தவங்க தான் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஏன் தமிழக வெட்டி கழகத்துக்கு ஏன் புரியலை? இதெல்லாம் கொஞ்சம் இதைத்தான் நான் சொல்கிறேன். இதனால தான் சொல்கிறேன், இது அண்ணாமலை தேவைங்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் மக்கள்கிட்ட யார் எடுத்துக்கொண்டு போய் சொல்கிறது? அவர் சொன்னால் தான் கேட்பாங்க, அவர் சொன்னால் தான் புரியுது, மக்களுக்கும் புரியுது. அந்த மக்கள் தமிழில் அவர் பேசுகிறார், அலங்கார தமிழில் பேசலை அண்ணாமலை, மக்களுடைய தமிழில் பேசுகிறார், மக்களோட நிற்கிறார். அந்த இடத்துல அண்ணாமலைகிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவர் என்ன பெரிய நடிகரா? கிடையாதுல்ல. அவர்கிட்ட போய் ஒரு செல்ஃபி எடுத்தால் போதும், அவரை பார்த்து அவர்கிட்ட ஃபோனில் ஒரே ஒரு வார்த்தை நான் பேசினா போதும். 85-90 வயசு ஆட்கள் என்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நானே 4 வருஷமாக பேச முடியல, அதெல்லாம் தப்பாக எடுத்துறாங்க. இப்படி நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கேன். அதாவது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இவங்க நடத்துகிற ஆட்சியும் வேற 2.0 நடத்துகிறாங்க. இவங்க வந்து அதாவது பிஎம் ஸ்ரீங்கிற கல்வி திட்டத்தில் நாங்கள் சேர மாட்டோம், டிக்ளேர் பண்ணியாச்சு. வந்து ஒரு வாரம் கூட ஆகலை, சொல்லிட்டாங்களா இல்லையா? பிஎம் ஸ்ரீ அந்த கல்வி திட்டத்தில் நாங்கள் சேர மாட்டோம். அந்த பணத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. மாட்டுக்கு அழகாக டால்பின் ஸ்ரீதர் அழகாக ஒரு விளக்கம் ட்வீட் போட்டு வச்சுருந்தார். அதாவது பசுமாட்டுக்கு லோனு நீங்கள் எனக்கு கண்டிப்பாக தந்துருங்க, ஆனால் பசுமாடு நான் வாங்க மாட்டேன். இது ரொம்ப எளிமையான உதாரணம், அழகாக போட்டிருந்தேன், எனக்கு பிடிச்சிருந்து. அதே மாதிரி மீனவர்களுக்கு படகு வாங்குறதுக்கு லோனு, ஆனால் படகெல்லாம் வாங்க மாட்டேன், பணத்தை மட்டும் எனக்கு கொடு. என்ன கேள்வி குத்தா இல்லையா? அந்த திட்டத்தில் நாங்கள் சேர மாட்டோம், ஆனால் பணத்தை மட்டும் கொடுங்கன்னா அது எப்படி இருக்கும்? இதைத்தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அடுத்து அண்ணாமலையுடைய இது என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அன்றைக்கே நாளைக்கே வருவார்னு நினைக்கிறேன். தமிழகத்துக்கு திரும்புகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் வரட்டும், அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனாலும் ரொம்ப தாமதிச்சுட்டே போகிறது நல்லா இருக்காது. சீக்கிரமாக வந்தால் தான் உள்ளாட்சி தேர்தல் இவங்க எப்போ வேணாலும் இவங்க ஐடியா பண்ணுவாங்க. இவங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ இருக்க மெஜாரிட்டி இல்லை, ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அதிமுகவுடைய ஆதரவு வேண்டாங்கிறவங்க இருக்காங்க. அவங்கள கூட்டணி மந்திரி சபையில் சேர்க்கலை, அவங்கள ஒதுக்கி வச்சு தான் போகிறாங்க. அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா ஆட்சியை கவிழ்த்து விடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களே எதிர்பார்க்குறாங்க, வந்தால் தனி மெஜாரிட்டியில் நம்ம வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ இங்கே எதிராக பிளேயர் இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்க. இந்த இடத்துல நீங்கள் அண்ணாமலையே களத்தில் விளையாட விட்டிங்கன்னா மட்டும்தான் அங்கே களம் மாறும், ஆட்டம் மாறும். அப்போ அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அவர் வரணும், அதுவும் சீக்கிரமாக வரணும். உள்ளாட்சி தேர்தலெலாம் சீக்கிரமாக அறிவிச்சு விடுவாங்க, அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து போயிட்டுருக்காங்க. அதனால் அதுக்கிடையில் அவரும் வந்தாலும் உடனே இப்போ பயங்கரமான ஸ்பீடில் வேலை செய்தால் தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழக பாஜகவை தூக்கி நிறுத்த முடியும். இன்னமும் ரொம்ப அமர யோசிச்சுக்கிட்டே மாதங்களெல்லாம் கணக்கிலெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா சரியாக இருக்காது. இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே சார். சார் சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்களுக்காக வருகைக்காக காத்திருப்போம் சார். உங்கள் பொன்னான இளையபாலம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.